நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 493வது வீடியோ. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குது. ஸோ மகாலட்சுமி ரிலேட்டடாக பேசலான்னு ஒரு மனசோட எண்ணம் தோன்ற டக்கு புக் ஷெல்ஃபை பார்த்தோன்னே இந்த புக்கு வாங்கி 20 வருஷம் ஆச்சு. இது கிடைச்சது எனக்கு. ஸ்ரீ ஷோடச மகாலட்சுமி பூஜைண்டு. இது ஒன்றுமே நத்திங் பட்ஸ் திதிநித்தியாக தான் அவள். 15 பேர் திதிநித்யா காமேஸ்வரி பகமாரு நித்ய கண்ணா பேருண்டா வன்னிவாசினி மகாவிஜயஸ்ரீ சிவதூதி துரிதா குலசுந்தரி நித்யா நீரபதாக்கா விஜயா சர்வமங்கள ஜோலாமானி சித்ரா. காமேஸ்வரி அமாவாசைக்கு, அதே மாதிரி சித்ரா வந்து பௌர்ணமிக்கு, அதேமாதிரி கிருஷ்ணபட்ச பிரதமைக்கு சித்ரா, அதேமாதிரி காமேஸ்வரி சுக்லபட்ச பிரதமைக்கு காமேஸ்வரி, அமாவாசைக்கு அவதா சுக்லபட்ச பிரதமைக்கு காமேஸ்வரி, அதேமாதிரி சித்ரா வந்து பௌர்ணமிக்கு சித்ரா, கிருஷ்ணபட்ச பிரதமைக்கு சித்ரா. துரிதா தான் இப்போ 2 சைடில் வரும்போது 8வதாக வரும்போது ஷீல் பி காமன் ஃபீச்சர். தேய்பிரையோ வளர்ப்பிரையோ அஷ்டமி தேதிக்கு துரிதா. அது வந்து கிருஷ்ணருடைய இதாட்டம் மயிர்பீலிலாம் வச்சு உட்காந்துருப்பார். இதை இப்போ சோடச மகாலட்சுமி ஏன் சொல்கிறேன், திதிநித்யா மகாலட்சுமியான்னு நம்ம சந்தேகம் வந்துடும் இல்லையா? இட்ஸ் காமன் ஃபீச்சர். இது என்ன குன்னியூர் சேதுராம சர்மாண்டு ஒரு பெரிய மகான் பண்டிதர். இவர் வந்து புவனேஸ்வரி சுவாமி கிட்டலாம் ரிலேட்டட் இந்த சென்ஸு அவள் அதுக்கெல்லாம் போயிருந்தார் அந்த காலத்தில். அவரை வச்சு தான் ஹோமெல்லாம் பண்ணுவார் சில விஷயங்களில். அவரால் எழுதப்பட்டது இது. வந்து மந்திர சாஸ்திரத்தில் நிறைய புரிஞ்சுக்கணும். சில இதெல்லாம் சில பேருக்கு தித்தி நித்தியான்றதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றது. அவள் வந்து லக்ஷ்மியை தான் அக்செப்ட் பண்ணுறான்றா. ஷாபா இதை பண்ணிக்கலாம். இதில் வந்து பெரிய ஒன்றும் கிடையாது. அதை ஸ்ரீசுத்தத்தில் எடுத்த சில வருஷத்து வரும். அந்தந்த நெத்திக்கு உண்டான காயத்ரி வந்துடும் அதில். அதாவது லலிதா திரிசதி சர்வ பூர்த்திகரம் சொல்லக்கூடிய லலிதா திரிசதியை தான் இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கா. அது புரிஞ்சுக்கணும். முதல்ல லலிதா திரிசதியை தான் இந்த சோடச மகாலட்சுமிக்கு யூஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா நார்மலாக திதிநித்யா பூஜையில் 51 நாமாவளி அகாராந்த ஷகாராந்தது 51 எழுத்து. அந்த 51 எழுத்தை வச்சு தான் வந்து இந்த நாமாவளியெலாம் எழுதிருக்கோம். இதில் திதிநித்யா பூஜையில் இந்த புட்டு வைக்கிறோம் இல்லையா, அது சேம் ட்ரையாங்கிள். இதில் சோடச மகாலட்சுமிக்கு என்ன செய்வான்னா 16 விளக்கு குருமாதா பண்ணியிருக்கா. வெள்ளி விளக்கு சின்ன இவ்வளோ உயரம் இருக்கும், ஒரு 6-8 இன்ச்சஸ் உயரம் இருக்கும். சுற்றி ஏற்றி வச்சு சுமங்கலிகளெல்லாம் கூப்பிட்டு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து அவளுக்கு ஒரு தாலி பொட்டெல்லாம் கொடுத்து சோடச மகாலட்சுமிக்கு பண்ணியிருக்கா. எப்படின்னா இதுதான் இந்த உன் கக்கார் ரூபாய் என் மகன், உன் கல்யாணி என் மகன், உன் கல்யாண குணசாலி. இது வந்து இந்த கா 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 அதில் வந்து 20 நாமாவளி. அந்த மாதிரி இந்த பஞ்சதசியில் 15 எழுத்துக்கு ஒன்றுத்துக்கு 20 நாமாவளி. 15 × 20 300 திருசதி. ஸோ இந்த 15 தான் வந்து இங்கே வந்து சோடச மகாலட்சுமிக்கு 15 யூஸ் பண்ணிவிட்டு சென்ட்ராக வரும்போது லலிதைக்கு எடுத்துப்பா. இதுதான் வந்து சோடச மகாலட்சுமி பூஜைன்றது. நத்திங் பட் திதிநித்யா. அகெயின் ஐ வாண்ட் ரிப்பீட் இட். இப்போ இதையே எடுத்து எனக்கு பண்ணுறேன்னு கேட்கலாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க. அவாவாளுக்கு உண்டான திதிக்கு உண்டான காயத்ரியை சொல்லி பழகுங்க. அவாவா இந்த இதில் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எந்த திதிக்கு உண்டான காயத்ரி. நான் வந்து ஜஸ்ட் ஐ நாட் கோயிங் டு ரீடு. இந்த அர்ச்சனையெல்லாம் படிக்க போகிறதில்ல. அந்தந்த நித்யாவுக்கு உண்டான காயத்ரியை சொல்லி ஜஸ்ட் ஐ வில் பி ப்ரொசீடிங். நல்லா படிச்சுங்க. இது ஒத்தரே பண்ணலாத. ஆற்றுல 16 விளக்கு ஏற்றி வைக்கணும். 15 விளக்கு சுற்றி இந்த ட்ரையாங்கிள் இளகோலம் போட்டு இந்த ஒரு பக்கத்துக்கு 5 பேர், இந்த 3 15 ஆகிடும். நடுவில் மகாநித்யா அந்த ஹிருதய கமலம் இந்த கோலம் போட்டு அதோட விளக்கு குத்தி விளக்கு ஏற்றி வைக்கலாம். இதெல்லாம் சிங்கிள் விளக்காக கூட ஏற்றலாம். அணையாமல் பார்த்துக்கணும். 5 முகம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஒரு முகம் ஏற்றி வச்சா போதும். அகல் விளக்கு கூட யூஸ் பண்ணலாம். பட் சென்டராக இருக்க விளக்கு வந்து மகாநித்தியாக இருக்கிறது வந்து குத்து விளக்காக இருக்கணும். 5 முகம் ஏற்றணும் அதுக்கு. இதை நான் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜேஸ்வரர் கோவில் உதயமானத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அம்பாள் உத்தரவு வந்து ஒவ்வொருத்தரையும் விளக்கு கொண்டு சொல்லி அவளை கோத்திச்சு பண்ணிது. கரெக்டாக அந்த பூஜை முடிஞ்சோடனே தூரல் ஆரம்பிச்சிது. பெரிய தெய்வ செயல் நினச்சிப்பேன் நான். அருள்மழையாட்டம் பெஞ்சுது. இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து
16 மகாலட்சுமி யாரா பேர். முதல்ல வந்து ஸ்ரீ சௌந்தர்யலட்சுமி பூஜை, அதான் காமேஸ்வரி நித்யா. அதாவது இந்த ஹிரண்யபர்ணாம் கருணைய ஸ்வர்ணரஜஸ்யம் சந்திரா கிரண்மயி லட்சுமி ஜாதி பேதாமாபக, அதில் முதல்ல விளக்கை ஏற்றுறோம். இப்போ வந்து இப்போ இவ்வளவு காமேஸ்வரிக்கு உண்டான அந்த காயத்ரி சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதாவது காமேஸ்வரி வித்மகே நித்திய கல்நாய தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதியாத். அது இந்த 15 நாமாவளி சொல்லணும். நான் முதல்ல மட்டும் சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ககாரூபாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கல்யாணிய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கல்யாண குணசாலிய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கல்யாண சைல நிலையாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கமனியாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கலாவத்திய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கமலாட்சிய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கர்மசக்திய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கருணாசாகராய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கதம்ப கானநாபாசாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கதம்ப குதும்ப பிரியாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கந்தர்பத்யாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கந்தர்ப்ப ஜலமாங்க வீக்ஷணாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கற்பூர வீடி சௌரிபிய கல்லோலுத்தடாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கலிதோஷகராய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கஞ்சலோச்சனாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கம்பரபகிரகாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கர்மாசாட்சி நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் காரயத்ரி நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கர்ம பலப்பிரதாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சௌந்தர்யலட்சுமி நமக. நானாவித பரிமளப்பத்திர புஷ்பா சமர்ப்பயாமி. புஷ்பம் போடவும் ஊதுபத்தி அக்ஷதை போடவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபம் தரிசியாமி, தீபம் காட்டி அக்ஷதை போடவும். நாளிகேர கண்ட இதுக்கு வந்து 16 தாம்பூல செட் பண்ணி வச்சுக்கிறோம். நாளிகேர கண்டயம் கதிலை பலம் மகாநேதியம் நிவேதியாமி. ஸோ இந்த நைவேத்திய பொருட்களை இருந்தால் போஷித்து புஷ்பம் அக்ஷதைகளை விளக்கின் பாதத்தில் போடவும். ஆசமணியை சமர்ப்பியாமி, கற்பூர தாம்பூலம் சமர்ப்பியாமி, கற்பூர நீரான் தர்சியாமி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாததாதிகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. சமஸ்த ராஜோபச்சார வேதோபச்சார ஷோடசோபச்சார சமர்ப்பயாமி. அக்ஷதை புஷ்பச்சேத்து போடவும். விதேகி தேவி கல்யாணம் விதேகி விபுலாசியம் ஜபன் தேகி ரூபன் தேகி ஜெயன் தேகி யசோ தேகி திஷோ தேகி பிரார்த்திக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு லட்சுமியாக பண்ணணும். ஸோ இப்போ முதல் லட்சுமி முடிச்சா சௌந்தர்ய லட்சுமி முடிச்சாச்சு. ரெண்டாவது லட்சுமி வந்து சௌபாகிய லட்சுமி. ஸோ இது வந்து பகமாலினி நித்யா. ரெண்டாவது லட்சுமி வந்து பகமாலினி நித்யா. பகமாலினி வித்மிகே சர்வ வசங்கரி தேமிகி தன்னோ நித்திய பிரச்சோதியாத். அதே மாதிரி ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ ஏகாரூபாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஏகாட்சரம். இந்த மாதிரி போகும் 20 நாமாவளி. அடுத்து வந்து மூணாவது லட்சுமி கீர்த்தி லட்சுமி. இது வந்து அந்த திதி நித்யாவில் நித்திய கில்னான தேவதை. இந்த நித்திய கில்னான தேவதை நித்திய கில்னாய வித்மிகே நித்திய மதத்ராய தீமிகே தன்னோ நித்திய பிரச்சோதியாத். ஸோ அதே மாதிரி பூஜையை முடிக்கணும். அடுத்து நாலாவது வீரலட்சுமி, அதாவது பேருண்டா. இப்போ வந்து இந்த பேருண்டாக்கு என்ன சொல்லிருக்கு மகளாம். பேருண்டாவோட இது இப்போ என்ன காயத்ரி. பேருண்டா பேருண்டாய வித்மிகேயம் விஷஹராய தீமிகி தன்னோ நித்திய பிரச்சோதியாத். இது நாலாவது நித்திய பேருண்டாது. அடுத்து அஞ்சாவது ஸ்ரீ விஜயலட்சுமி பூஜை. இதுக்கு வந்து என்ன வன்னிவாசினி. இவருடைய காயத்ரி என்ன வன்னிவாசினி வித்மிகே சித்தி பிரதாய தீமிகி தன்னோ நித்திய பிரச்சோதியாத். 5 ஆறாவது நித்தியா இந்த 5 முடிஞ்சோடனே இவன் என்ன சொல்கிறேன்னா இந்த ஷாமலா வச்சுக்குவோன்ற இந்த சைடில் வடகிழக்கில் வைத்துள்ள தீபத்தில் ஷாமலா தனியாக இந்த 15 தவிர இந்த ஷாமலா வாராய்க்கு 2 சைடு தனியாக 2 விளக்கு இருக்கணுன்றது. அது பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம், பரவாயில்ல. பட் ஷாமலா வச்சுட்டா தான் வந்து அம்பாளுடைய வலப்பக்கம் ஷாமலா வரணும். ஷாமலாவுக்கு வந்து ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சங்கீத யோகி நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஷாமாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஷாமலாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் மந்திரநாயிகாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சசிவேதாய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் பிரதானேஸ்வரி நமக. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம்
சுகப்பிரியாய நமக. ஓம் ஐங்கிரீஜி வீணாபத்தி நமக. ஓம் ஐங்கிரீஜி மைனக்கே நமக. ஓம் ஐங்கிரீஜி மந்திருண்ணி நமக. ஓம் ஐங்கிரீஜி பிரியாய நமக. ஓம் ஐங்கிரீஜி நிபப்பிரியாய நமக. ஓம் ஐங்கிரீஜி கதமேஷ நமக. ஓம் ஐங்கிரீஜி கதம்ப வனவாதினி நமக. ஓம் ஐங்கிரீஜி சதாபதாய நமக. ஓம் ஐங்கிரீஜி ராஜமாதிங்கீஸ்வரி நமக. இது முடிஞ்சது. இப்போ 6வது நித்தியா சந்தானலட்சுமி. இது சந்தானலட்சுமிக்கு இது வஜ்ரேஸ்வரி, மகாவிஜ்ரேஸ்வரி நித்யா. ஸோ மகாவிஜ்ரேஸ்வரி காயத்ரின்னு மகாவிஜ்ரேஸ்வரி வித்மகே வஜ்ர நித்யாய நிபிகி மகாவிஜ்ரேஸ்வரி வித்மகே வஜ்ர நித்யாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். இது 6ஆச்சு. 7வது மேகாலட்சுமி. இந்த வாக்பன்மையெல்லாம் தரக்கூடிய மேதாலட்சுமி, புத்தி கொடுக்குறவோ. இது சிவதூதி. சிவதூதி வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். 7வது. அடுத்தது 8வது வித்யாலட்சுமி. இது படிப்பை கொடுக்க. இதுக்கான துவரிதா. நம்ம 8வது நித்யாத துவரிதா. துவரிதாய வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். துவரிதா. அது அடுத்தது 9வது நித்யா குலசுந்தரி. இது துஷ்டிலட்சுமி. துஷ்டிலட்சுமிக்கு யார் உண்டுன்னா குலசுந்தரின்ற தேவதை. குலசுந்தரிய வித்மகே காமேஸ்வரிய தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாத். இந்த குலசுந்தரி. அடுத்து ஸ்ரீ புஷ்டிலட்சுமி 10வது நித்யா. நித்யா நித்யா. இந்த அம்பாள் பேர் நித்யாவே. தித்தி நித்யாவில் நித்யா நித்யான்னு சொல்லக்கூடிய இவ. சார் இப்படிக்கு என்ன காயத்ரி சொல்லியிருக்க பார்க்கலாம். நித்யா பைரவே நித்யா பைரவி வித்மகே நித்யா நித்யா தீமகே தன்னோ நித்ய பிரச்சோதயாத். இப்போ லகார ரூபாய் நமக்கு அது மாதிரி வரும். அதில் இந்த 20 நாமாவளி இதை சொல்லி ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ 10 முடிஞ்சது இல்லையா. இப்போ இந்த பக்கத்தில் தென்கிழக்கு பகுதியில் வாராகி வந்துடும். வாராகிக்கு உண்டான நாமாவளி. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ பஞ்சமியை நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ தண்டநாதாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ சங்கேதாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ சமயேஸ்வரி நமக. ஓம் ஐங்கிரீம் சமய சங்கேதாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ வாராகி நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ புத்ருணி நமக. ஓம் ஐங்கிரீம் சிவாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ வார்த்தாள்ய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ மகாசேனாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ ஆக்ஞாசக்கரேச நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ அரிக்கிண்ணி நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ தண்டநாதாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ மகாவாராகி தேவி நமக. மிச்செல்லாம் ஆஸ் யூஷுவலாக பண்ணுறது தான். அது 11வது நித்யா இந்த ஞானலட்சுமி பூஜை. சார் இப்படிக்கு உண்டான தித்தி நித்தியான நீலப்பதாக்கா. இந்த நீலப்பதாக்கா சொல்லும்போது நீலப்பதாக்கா வித்மிகே மகா நித்யா தீமிகி தன்னோ நித்திய பிரச்சோதயாத். மிச்செல்லாம் ஆஸ் யூஷுவல் மந்திரங்கள் தான். அந்த 20 நாமாவளி சொல்லி ஆகணும். அடுத்து 12வது நித்யா ஸ்ரீ சக்தி லட்சுமி. இது விஜயா நித்யா பேர். இங்கே விஜயா தேவி வித்மகே மகா நித்யா தீமகே தன்னோ நித்திய பிரச்சோதயாத். இதுக்குண்டான காயத்ரி. இது நம்ம இப்போ அந்த இதுக்குண்டான சான்னு ஒரு சகார ரூபாய் நமக்கு அப்படி வரும். ஓம் ஐங்கிரீசி சகாராக்கு நமக. ஓம் ஐங்கிரீசி சமரசாய நமக. அந்த மாதிரி போகும். ஸோ இதுக்கு போய் முடிஞ்சு விடுறோம். அடுத்தது சாந்தி லட்சுமி 13வது நித்யா. இதுக்கு யாருன்னா சர்வமங்களான்ற தேவதை. ஓம் சர்வமங்களாய வித்மகே சந்திராத்மிகாய தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதயாத். இது அதுக்கு உண்டானது. அடுத்து 14வது நித்யா சாம்ராஜ்யலட்சுமி பூஜை. ஜுவாலாமரணி. இப்போ தான் நிற்கிற மாதிரி இருக்கும். செல்லாம் உட்காந்துருப்பா. இப்போ தான் நின்றுருப்பா. இது படிசார் கட்டின மாதிரி போட்டுருப்பான் படத்தை. ஜுவாலா மாலினி வித்மகே மகா ஜுவாலா இதமிகே தன்னோ நித்திய பிரச்சோதயாத். இப்போ தான் லலிதா பரமேஸ்வரிக்கு அக்னி கோட்டை அமைச்சு தருவோம். ஜுவாலா மாலினி வித்மகே மகா ஜுவாலா இதமிகே தன்னோ நித்திய பிரச்சோதயாத். அடுத்து 15வது நித்யா ஸ்ரீ ஆரோக்கியலட்சுமி பூஜை சித்ரா. இப்போ தான் பௌர்ணமிக்கு உண்டான தேவதை. ஸோ இதுக்கு ஒரு காயத்ரி விசித்ராய வித்மகே மகா நித்யாய தீமகே தன்னோ நித்திய பிரச்சோதயாத். இது ஆஸ் யூஷுவலாக பூஜை. அதை கொண்ட 20 நாமாவளி. அது இந்த பூஜையெல்லாம் ஹ்ரீம் 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 இருக்கும். உதாரணமாக மந்திரங்கள் வரும்போது ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ ஹ்ரீங்காரமூர்த்தி நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ ஹ்ரீங்கார சௌத சிங்க கபோதிகாய நமக. ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீ ஹ்ரீங்கார
துக்தாதி சுதாய நமக. ஓம் ஐங்கிரீசி ஹிங்கார கமலேந்திராய நமக. ஓம் ஐங்கிரீசி ஹிங்கார மணிதி பாஷ நமக. ஓம் ஐங்கிரீசி ஹிங்கார தரிசாரிக்காய நமக. ஓம் ஐங்கிரீசி கிரிங்கார பேடகமணியே நமக. இந்த மாதிரியே போகும் கிரிங்காரம் எல்லாமே. இதுதான் இப்போ 300 நாமாவளி முடிஞ்சிடுது. இப்போ மகாநித்யா 16வது நாமாவளி மகாநித்யா. அப்போ தான் லலிதா மாத்ரி இந்த ட்ரையாங்கிளில் சென்டராக இருக்கிற கூடியவ. இப்போ நான் ஆதிலட்சுமின்னு சொல்லியிருக்கவில்ல. ஸோ ஆரப்தாபாம் திரிநேத்ராம் அருணமல்லன் அருணமவ வாசனாம் ரத்னத்தாடங்கரம் யாம் ஹஸ்தாம்போஜை பாஷாங்குச மதனதனுசு சாகி விஸ்பரந்தி ஆபீனோத்துங்க பக்ஷோர்க பிலுடத்தார ஹரோஜ்வலாங்கி தாகேத் அம்போர்கஸ்தாம் அருணே வசனாம் ஈஸ்வரானாம். நான் காமேஸ்வரன் சேர்ந்துருக்கா அதில். ஸோ இது உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ சென்டராக இருக்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங். தேவி கட்கமாலா வச்சு அர்ச்சனை பண்ணுங்கன்றான். ஓம் திருபசந்தி நமக, ஓம் ஹரிதேவி நமக, ஓம் சிரோதேவி நமக, ஓம் சிக்காதேவி நமக, இந்த மாதிரி வருது இல்லையா. அதுக்கடுத்து 181 நாமாவளி வரும். ஸோ அதோட இந்த இது முடிச்சிடலாம். இதுதான் சோடச மகாலட்சுமி பூஜைன்னு பேர். இதை இதில் பண்ணுறது ரொம்ப நல்லது. கோலம் போட்டு 15 விளக்கு சுற்றி 16வது விளக்கு சென்டராக வைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் லட்சுமியின் அருட்கடாட்சம் கிடைக்கும். தித்துநித்யாவின் அருட்கடாட்சம் கிடைக்கும் நமக்கு. வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சால உசிதமானது. சரி பண்ணுங்க. இது புக்கு வேணுன்னா கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும். குன்னியூர் சேதுராம சர்மா அவரால் எழுதப்பட்ட புக்கு அந்த காலத்தில் அது. அகெயின் ஐ ரிப்பீட், நத்திங் பட் திதுநித்யா. திதுநித்யான்றது ஒரு நம்ம 45 நாள் பண்ணுறோம். 3 பட்சம். சார் 15. இது ஒரே நாள்லேயே முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு நாளில் மேக்ஸிமம் டைம் 2 hours ஆகும். நல்லமாக பண்ணால் கூட ஒரு 1.5 மணி நேரத்தை முடிச்சிடலாம் அழகாக. புஷ்பங்கள் வச்சுக்கணும். 300 நாமாவளினா அட்லீஸ்ட் 400 பூவாக இருக்கணும். அதுக்கு தனியாக இதுக்கு 180 பூ இருக்கணும். இதுக்கு சென்டரான லலிதாக்கு பண்ணும்போது 182 181 பூ. ஸோ அதில் எவ்வளோ வேணும், அதுக்கு 350 வச்சுக்கோங்க. இது 500 கிட்டத்தட்ட 600 தனித்தனி ஃப்ளவர்ஸ் 6 இதழ்கள் இருந்தால் பண்ணிடலாம். அதை இதுக்கு எச்சலாம் 15க்கு வாழைப்பத்திர பாக்கு இருந்தால் போதும். சென்டராக பண்ணும்போது ஒரு தேங்காய் உடைச்சி சக்கரை பொங்கல் வடை, அதாவது உளுந்து வடையும் சக்கரை பொங்கலும் தான் ரொம்ப அம்பாளுக்கு பிரீத்தமான செடி இருக்குது. ஸோ சக்கரை பொங்கலும் உளுந்த வடையும் நம்ம சென்டராக நைவேத்தியம் பண்ணிடலாம். இந்த தனித்தனியாக பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தூபம் தீபம் நைவேத்தியம் உண்டு. அதனால் அதுக்கெல்லாம் அதை வெத்தலை வச்சு கொடுத்துருவாங்க வரவாளுக்கு. இந்த மாதிரி இந்த சோடச மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. ஆற்றுல நல்ல செல்வ செழிப்பெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.